வணக்கம். ஜவைசக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி 5/1/2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இது அந்த தொகுதிக்கு வந்து 3வது தேர்தல். முதல்ல வந்து 2021 திமுக கூட்டணி, காங்கிரஸ், மற்றபடி சோன்சா, அதிமுக, பாஜக, சோன்சா எல்லாம் பண்ணாங்க. பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கும் வந்து திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. EVKS இளங்கோவனுடைய பையன். அப்புறம் அவர் வந்து ஒரு அகால மரணம் அடைந்து விடுகிறார். பிறகு அப்பாவே வந்து நிறுத்துறாங்க, இளங்கோவனை நிற்க வைக்கிறாங்க. திமுக தான் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா வந்து உயிரோடு இருந்த காலத்துல வந்து இளங்கோவன் வந்து திமுக அவ்வளோ சப்போர்ட். அதனால வந்து திமுக அன்னைக்கு இளங்கோவனுக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். இடையில கூட செல்வ பிறந்தை கூட மனம் மாறினார். காமராஜர் ஆட்சி வேண்டும், அப்புறம் மீண்டும் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. உடனே ஆஃப் பண்ணிட்டார். சும்மா எப்பா வாயை போட்டு கிளறிட்டு கிடக்குறீங்க, இருக்கிறது குடிக்கிட்டு போயிட போகுது, அதெல்லாம் கூடாது, எப்ப எதை பேசணுமோ அப்ப அதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ண வச்சுட்டாரு. அப்புறம் செல்வ பிறந்தை ரூட் மாறிட்டாங்க. இல்ல அந்த 2021 மற்றபடி இந்த வெற்றிக்கெல்லாம் வந்து திமுக தான் காரணம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் திமுக தான் காரணம். என்ன MK ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் தான் காரணத்துல உள்ட்ட அடிச்சிட்டார் செல்வ பிறந்தை. அந்த அளவுக்கு திமுக இளங்கோவனுக்கும், திமுக மீது இளங்கோவனுக்கும், இளங்கோவன் மீது திமுகவும் அவ்வளவு பற்றற்ற ஒரு நிலை, பற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு பிரியமான ஒரு நிலை. அதன் அடிப்படையில் வந்து அன்னைக்கும் EVKS இளங்கோவன் தான் நின்றாரு. அப்புறம் வெற்றி பெற்றார். அப்புறம் சமீபமாக போன மாசம் இறந்துட்டார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாலே இறந்துட்டார். அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து விடுகின்றார். இன்னைக்கு வந்து அந்த தொகுதிக்கு வந்து ஈரோடு கிழக்கு வந்து மீண்டும் ஒரு இடைத்தேர்தல். இது 3வது தேர்தல். மெயின் தேர்தல் ஒன்று, இரண்டாவது நடந்தா, இது பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்தா அது மீண்டும் ஒரு இடைத்தேர்தல். அதுல வந்து யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக ஒரு நிலைப்பாடு. கட்டாயமா அவங்க கூட்டணி சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் தான் நிறுத்துவாங்க. ஏன்னா அது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி திமுக சம்பந்தப்பட்ட வகையில. அதனால காங்கிரஸ் நிறுத்துவாங்க. மற்றபடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவசரமா வந்து யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் வந்து வருகின்ற 11ஆம் தேதி வந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு கூட்டம் அவசரமாக கூடக்கூடிய ஒரு சூழல் அறிவிச்சாச்சு. வரக்கூடிய 11/1/2025 சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தை என்ன முடிவு பண்ண போறாங்க? இதுதான், ஈரோடு கிழக்கு தொகுதி யாரை நிற்க வைக்கலாம், அல்லது விக்கிரவாண்டி மாதிரி புறமுதுகு காட்டி ஓடி விடலாமா, புறக்கணித்து விடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. பொதுவா எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட வகையில ஒரு இரட்டை இலை வந்து அதிமுக சொந்தமானதா அல்லது பறிபோகி விடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சிவில் வழக்கு, மற்றபடி உரிமையியல் வழக்குன்னு சப்செட்டு நிறைய பேர் புகழேந்தி, ராம்குமார் ஆதித்யன், இப்படி ஏகப்பட்ட பேர், சூரிய திண்டுக்கல்காரர் ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கனால அதனுடைய ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு முடிவு இருக்குமா அப்படிங்கிற கான்செப்ட். இரட்டை இலை இல்லை அப்படின்னா அதிமுக இல்லை. எடப்பாடி இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, நம்பர் 1 எம்ஜிஆர், நம்பர் 2 இரட்டை இலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது யாராக இருந்தாலும் சரி, இரட்டை இலை இருந்துச்சு அப்படின்னா அதிமுக இருக்குதுன்னு அர்த்தம். அதற்கு வந்து வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல். எந்த நேரத்திலும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து விடலாம் எடப்பாடிக்கு அப்படிங்கிற கான்செப்ட், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அறிவிச்சார் பிப்ரவரி 5ஆம் தேதி. என்னைக்கு என்றது வந்து 8/5/2025. ஆமா, எப்படியோ அதாவது அதிமுக எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முதலிலும் தோல்வி, 2021 தோல்வி, மீண்டும் நடந்த இடைத்தேர்தலிலும் தோல்வி. மொத்தம் 43,000 வாக்கு தான்.
அவங்க வந்து 66,000 சில்லற வாக்குகள் வித்தியாசம் திமுக கூட்டணி வெற்றி. மொத்தம் 1,00,000 சில்லற வாக்கு, 1,10,000 சில்லற வாக்கு நினைக்கிறேன், 196 வாக்கு நினைக்கிறேன். ஆமா, அவங்க வாங்கி வெற்றி பெற்றாங்க. டோட்டலா வந்து 66,000 சில்லற வாக்குல வந்து EVK இளங்கோவன் வந்து மிகப்பெரிய அபாரமான வெற்றி. பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தல், இப்போ கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக நழுவிருச்சு. நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கின்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல பழியை சுமத்தி புறக்கணிச்சிட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் இப்ப புறக்கணிச்சிட்டாங்க. ஆமா, விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அதையும் புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆச்சு, மீண்டும் அதே திமுக தான் வந்தது. இருந்தாலும் வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி எவ்வாறு அவர்கள் புறக்கணித்தார்களோ, மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியை போட்டியிடாமல் புறக்கணிப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2021 போட்டியிட்டாங்க, அடுத்ததுக்கு வந்து 2024 போட்டியிட்டாங்க, அடுத்தது வந்து இன்னைக்கு 2025 போட்டியிட போகிறார்களா அல்லது விக்கிரவாண்டியை போட்டு புறக்கணிக்க போகிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலுமே கூட நம்முடைய ஒரு கருத்து கணிப்பின் வெளிப்பாடு, அது திமுக கூட்டணி தான் வெற்றி அடையும். ஏன்னா ஆளுங்கட்சியை இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி அடையும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து ஆமா, அவங்க நின்று தோத்தாங்க அப்படின்னா இது வந்து 11வது தோல்வி பழனிசாமி அப்படின்னு அவருக்கு பட்டமே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமி, அது கொடுத்து OPS மீண்டும் நின்று கட்டாயமா தோக்கத்தான் போறாங்க. அதனால வந்து 11வது தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு பட்டத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த மாதிரி சூழல் வரக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கார், அறிவிச்சிருக்கார். கட்டாயமாக எல்லாரும் வந்து விடாங்க அப்படிங்கிற கான்செப்ட். என்ன நிலைப்பாடாக இருந்தாலுமே சரி, அதனுடைய ஒரு விஷயம்ங்கிறது கட்டாயமா தெரிஞ்சு போச்சு. திமுக தான் இந்த கூட்டணி தான் வெற்றி அடையும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர்களுக்குள் யாரை நிறுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து இன்னும் முடிவாகவில்லை. ஒரு 85% காங்கிரஸ் தான் விட்டு கொடுப்பாங்க அவங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் இன்னைக்கே வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. ஆமா, ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக காங்கிரஸுக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட். அதனால வந்து இது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையுமா அல்லது விக்கிரவாண்டியை போட்டு புறக்கணிக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். புறக்கணித்தாலும் சரி, ஏன்னா அவர் நின்றாலும் சரி, கட்டாயமாக வந்து புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஊரை விட்டு ஓடுற மாதிரி, அவன் புறம் மீது விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தின் வெளிப்பாடு. மற்றபடி வந்து போட்டியிட்டாங்கன்னா கட்டாயமாக தோல்வி அடைவாங்க. காரணம் அவருடைய ஒரு நிலைப்பாடு, எடப்பாடியினுடைய விஷயம்தான். இப்ப சமீபத்துல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு கூட ஒன்றிய அரசு எதுக்கு இல்லையா? இதுக்கு முன்னால் நடந்தெல்லாம் விட்டுருக்கு, ஏகப்பட்டது தில்லாலங்கடி வேலைகள். மற்றபடி வந்து இப்ப டங்ஸ்டன் சுரங்கம் போராட்டத்துக்கு கூட எந்த ஒரு எதிர்ப்புமே பாஜகவுக்கு அவர் எடப்பாடிக்கு காட்டவில்லை. ரொம்ப பொறுமையா நிதானமா தான் பதிவை போடுறார். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து மோடி எதிர்த்து விடக்கூடாது, அமித்ஷாவை எதிர்த்து விடக்கூடாது, அவர்களது இடியை ஐடியை அனுப்பிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பதிவையும் எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டு இருக்கிறார். ஆமா, அந்த வகையிலையும் வந்து அவர் திமுகவை தான் வந்து எதிர்க்கிறார் ஒழிய அதை அங்கிருந்து அனுப்பிய பாஜகவை எதிர்த்துதாக எந்த ஒரு தகவலுமே, எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. இதற்கு வந்து நாங்கள் பாஜகவை கண்டன குரல் எழுப்புகின்றோம், ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அதற்கு போராடிய மக்களுக்கு இவரு ஆதரவு அளிக்கிறாராம். ஏன் அது மக்களுக்கு தெரியாதா? திமுக அரசை தான் இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்காரு, அப்படி பாஜகவை குறை சொல்வதாக இல்லை. ஆமா, அது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி ஓட்டு போடும்? கட்டாயம் ஓட்டு போட மாட்டாரு, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால வந்து ரொம்ப மரியாதை குறைவாக நடந்து கொண்டார் கவர்னர் ஆளுநர் RN ரவி.
தமிழ் தாய் வாழ்த்தை வந்து முதலில் பாட வேண்டும், பிறகு சப்ஜெக்ட் என்ன மரபு வரை கிளீனா பண்ணிருக்காங்க. அதை கூடாதுன்னு இவர் பாட்டுக்கு வெளிநடப்பு செஞ்சு அவர் மலமலன்னு போயிட்டார். மிகப்பெரிய ஒரு அவமானம். அவன் இப்படிப்பட்டவருக்கு எதற்கு ஆளுநர் பதவி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. RN ரவி கோ கெட் அவுட் அப்படிங்கிற பேனர்லாம் இங்க பகிரங்கமா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை ஃபர்ஸ்ட் அப்படித்தானே தமிழ்நாடு தமிழகம் என்று மாற்ற வேணும் அப்படின்னாரு. போன வருஷம் இன்னாலும் அதே மாதிரிதான். அந்த முதல் வருடம் அந்த பொதுக்கூட்ட கான்செப்ட்ல இதுல சட்டமன்ற கூட்டத்துல எழுதாதெல்லாம் அவர் பாட்டுக்கு படிக்கிறார். எழுதிருந்து படிக்கவே இல்லை. குறிப்பாக அம்பேத்கர் சோர்ஸ் முக்கியமான காமராஜர் பேரெல்லாம் படிக்கவே இல்லை. அவர் பாட்டு எழுந்து போயிட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷமும் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டார். தன்னுடைய நான் யார் என்பதை காட்டுகிறார். யாரும் நான் பாசிச கும்பலை சேர்ந்தவன், பாஜகவை சேர்ந்தவன், சனாதன போக்கை கொண்டவன். முடிஞ்சு போச்சு. வருஷமெல்லாம் அதான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப இந்த வருஷமா அதான் பேச போறோம் அப்படின்னு 2025 ஆரம்பத்தை சொல்லிட்டார். முடிஞ்சு போட்டு. அப்புறம் கல்வி நிதி, வெள்ள நிவாரண நிதி சம்பந்தப்பட்ட வகையில எந்த ஒரு வகையிலையும் எடப்பாடி எதிர்ப்பை தெரிவிக்கல. RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நாம் எப்படிப்பட்ட RN ரவியை தமிழகத்தை விட்டு வெளியே போ, மற்றபடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், எந்த ஒரு விஷயம் கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த RN ரவி வெளியே போ அப்படிங்கிற வார்த்தை வடப்பாடி வாயில் வரவே இல்லை. அதே போன்று கல்வி நிதி, வெள்ள நிவாரண நிதி சம்பந்தப்பட்ட வகையில பிஜேபி இன்னும் தரவில்லை. அதை எடப்பாடி இன்னைக்கு கண்டிக்கவே இல்லை. அதே மாதிரி துணைவேந்தர் தேர்தல் குழுவை இனி ஆளுநர் நியமிப்பார் அப்படிங்கிற கான்செப்ட் நேர்த்திருந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு எடப்பாடி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரோட இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க அப்படி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளரா அல்லது பாஜக துணை தலைவரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் வருது. கம்ப்ளீட் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கிடையாது தன்னுடைய பதிவுல, தன்னுடைய வார்த்தையிலும் சரி, எந்த இடத்துலையும் சரி. ஆமா, இந்த இப்ப சமீபத்துல நடக்க போகுது. தமிழக பாஜக மாநில தலைவர் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. மீண்டும் அண்ணாமலை தேர்ந்தெடுத்த சுத்தம். ஆமா, எடப்பாடி அண்ணாமலை சுத்தமா பிடிக்காது. ஆனா அது மேலிடத்துக்கு விருப்பம் இல்லை. அண்ணாமலை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுகவோட பாஜகவை கூட்டணி சேர்க்க வேண்டும், சேர வேண்டும். அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னா என்ன சொன்னபடி செஞ்சுட்டாங்க. அதனால பாஜகவோட அதிமுக கூட்டணின்னு எடப்பாடி வந்துடுவாரு. அப்புறம் சைட்ல OPS வந்துருவாரு, டிடிவி வந்துருவாங்க, அப்புறம் சசிகலா எல்லாரும் ஒன்னா வந்துருவாங்க. அவங்க ஆல்ரெடி எடப்பாடி மட்டும்தான் வெளியே. ஆமா, அண்ணாமலை வெளியே தூக்கியாச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதன் அடிப்படையில் கூட்டணி அடிப்படையில், அதிமுக அடிப்படையில் இல்லை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா OPS உள்ள நுழைக்கிறதுக்கு பாஜக திட்டம் போட்டுருவாங்க. அப்புறம் சசிகலா உள்ள வந்துடுவாரு. அப்புறம் டிடிவி சொல்லிட்டாரு அப்பவே. ஆமா, அதிமுகவோடு எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய சமயத்துல அமமுக நான் கலைத்து விடுவேன் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்குது நிலைமை. இந்த சமயத்துல தான் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்திருக்கு. இதன் வெளிப்பாடு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது கட்டாயமா உண்மையாவே தெரிஞ்சு விட்டது. ஏன்னா எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரில் இருக்கிறபடி அவர் உண்மையிலேயே அதாக நடந்து கொள்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமா, பார்க்கின்ற பொழுது பாஜக அவருடைய துணை தலைவர் போல நடந்துக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். இதுக்கிடையில அண்ணாமலையும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஆமா, ஈரோடு கிழக்கு தொகுதி சம்பந்தப்பட்ட வகையில எங்களுடைய கூட்டணி தலைவரோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆலோசனை நடத்த போறோம் அப்படின்னு அது ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்ன அவருடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா அது ஒரு பாமக, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. மற்ற IJK இருக்கு, GK வாசன் இருக்கார், அதெல்லாம் உதிரி கட்சிகள். மற்றபடி பாமக ஒரு மெயின் கட்சியை சொல்லலாம். மற்றபடி என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் தனிப்பட்டவர் நிறுத்த போகிறார்களா இல்ல அவர்களும் புறக்கணித்து ஓட போகிறார்களா அப்படிங்கிறது அவங்க முடிவெடுத்தாதான் தெரியும். டங்ஸ்டன் சம்பந்தப்பட்ட வகையில அண்ணாமலை ரொம்ப ஆதரவா பேசுறாரு. நம்ம மக்களோட மக்களா நிற்க போகிறேன். அவராது பரவாயில்ல, கட்சிக்குள்ள இருந்துகிட்டே மத்திய அரசை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவில் இருந்து கொண்டு பாஜக எதிர்க்க வேணாம் அப்படின்னு ஒரு அட்வைஸா சொல்றாரு. அண்ணாமலை கூட பாராட்டலாம். ஆனா அதிமுக பழனிசாமியை இந்த வகையில பாராட்டவே முடியலையே. புரியுதுங்களா? ஆமா, துப்பாக்கி சூடவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட நான் டிவியில் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய அந்த
எடப்பாடி. அப்புறம் டங்ஸ்டன் சம்பந்தப்பட்டவங்க எவ்வாறு புறமுது விட்டு ஓடுவார் அப்படிங்கிற ஒரு இதுல விஷயம் இதுல போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக ஆமா புறக்கணிக்கிறதே இல்லையா, கட்டாயமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் கட்டாயமாக தோல்வியை தருவோம். ஆமா பாஜகவும் தனித்து நின்றால் தோல்வியை தருவது தான் பகிரங்கமாக உண்மை. இதன் அடிப்படையில காங்கிரஸ் மற்றபடி திமுக கூட்டணி வெற்றி அடையும் என்பது அதை விட மிக பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.